வீட்டில் அதாவது ரிஷபத்திலோ அல்லது துலாத்திலோ அல்லது உச்சத்திலோ இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம். ரிஷபத்தில் இருந்தாலும் துலாத்தில் இருந்தாலும் அது சொந்த வீடு என்கின்ற பலனை பெறுகிறது. மீனத்திலிருந்து விட்டால் உச்ச பலனை பெறுகிறது. தற்போது இந்த 3 இடங்களில் எங்கு இருந்தாலும் சரி என்னென்ன லக்னங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். முதலில் மேஷ லக்னத்திற்கு 2 7 கூடியவன் 2 இருந்தாலும் சரி 7 இருந்தாலும் சரி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி நல்லது அல்ல. மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் நன்மையை செய்யாது, நிச்சயமாக தீமைகளைத்தான் செய்யும். ஆனால் அந்த திசை ஜாலியாக இருக்கும், செலவழிக்க தோன்றும், நன்மையாக இருக்கும், நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆனால் உபயோகமற்றதாகவே முடிந்துவிடும். ரிஷப லக்னத்துக்கு ரிஷபத்திலோ துலாத்திலோ அல்லது மீனத்தில் உச்சமாக இருந்தால் அற்புதமான பலன்களை தரும். மிக புகழ் பெறுவார், 4 பேருக்கு நன்மைகளை செய்வார், பிரபலப்பட்ட ஆளாக இருப்பார், தலைவராக இருப்பார், பணமும் சேர்ப்பார், சந்தோஷமாகவும் இருப்பார், எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பார் என்று சொல்லலாம். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் அந்த ரிஷபத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ அல்லது மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தாலோ நிச்சயமாக நற்பலன்களே கிடைக்கும். மிதுன லக்னத்திற்கு நிச்சயமான நண்பர்களை செய்யக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன் என்ற காரணத்தினால் நன்மைகள் பல நடக்கும். கடக லக்னத்துக்கு சுக்கிரன் இந்த சொந்த வீட்டிலோ அல்லது மீனத்தில் உச்சமாகவோ இருந்தால் நல்லதல்ல. கடக லக்னத்துக்கு 11க்குரிய பாதகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் பாதகங்கள் அதிகமாகும். பெண்கள் வழியிலேயே பாதகங்கள் நடக்கும் என்பது உறுதி. சிம்ம லக்னத்துக்கு 10க்குடையவன் 10ல் இருப்பதோ அல்லது 3ல் இருப்பதோ அல்லது உச்சம் பெறுவதோ நன்மையை செய்யும். தொழில் வகையில் இவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். மிக பிரமாதமான தொழிலதிபர்களாக வரலாம், நன்மைகள் பெறலாம், அல்லது அடிமை தொழில் இருந்தாலும் உயர் பதவிகளை அடையலாம். இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும். பெண்களால் இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கன்னியா லக்னத்திற்கு துலாத்திலோ அல்லது ரிஷபத்திலோ அல்லது உச்சத்திலோ இருந்தால் மிக நன்மை, மிக அருமையான நன்மைகளையும் எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவித்து நன்றாக வாழ்வார்கள். பணமும் எக்கச்சக்கமாக சேர்ப்பார்கள் என்று நம்பலாம். இதேபோல் துலா லக்னத்திலோ அல்லது 8லோ அல்லது உச்சத்திலோ இருந்தால் நிச்சயமாக இவர்கள் பணக்காரர்களாவார்கள். நிச்சயமாக இவர் சுகபோகங்களை அனுபவிப்பார்கள். நிச்சயமாக ஜாலியான லைஃப், மகிழ்ச்சியான லைஃப்பை வாழ்வார்கள். நல்ல வாகன வசதிகளுடன் நன்றாக இருப்பார்கள் என்று நம்பலாம். விருச்சிக லக்னத்திற்கு மேஷ லக்னம் போலவே சுக்கிரன் நன்மைகள் செய்வதில்லை. எனவே சொந்த வீட்டிலோ உச்சத்திலோ இருந்தால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுக்கிரதசை இவர்களுக்கு சுமாராகவே செல்லும். ஜாலியாக இருக்கும், செலவுகள் நடக்கும், ஆனால் உபயோகமாக இருக்காது. சில இளைஞர்களும் பெண்கள் வழியில் வரலாம், சில அவமானங்களும் வரலாம். தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சத்திலோ அல்லது சொந்த வீட்டிலோ இருந்தால் இவர்கள் நிறைய கடன் வாங்க வேண்டியது வரும். கடனையே லாபமாக எண்ணிக்கொண்டு சந்தோஷமாக கடன் வாங்கி செலவு பண்ணி கடனால் இவர்கள் சிக்கல் விடுவார்கள். மகர லக்னத்திற்கு சுக்கிரன் சொந்த வீட்டிலோ உச்சத்திலோ இருந்தால் மிக பிரமாதமான நன்மைகளை அடைவார்கள். இவர்களுக்கு பெரிய யோகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதோ சொந்த வீட்டில் இருப்பதோ நிச்சயமான நன்மைகளையே தரும். ராஜாவாக புகழ் பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள். கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் சொந்த வீட்டிலோ அல்லது உச்சத்திலோ இருந்தால் இவர்களும் நன்மையை அடைவார்கள். இருந்தாலும் மகரத்தைப் போல அல்ல, இவர்களும் ஒரு 80% அருமையான யோகத்தை அடைவார்கள். மீன லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அது நற்பலனை தராது. அஷ்டமாதிபதி என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு பெண்களினால் தொல்லைகளே இருக்கும். இவை எல்லா பலன்களும் நிச்சயமாக சுக்கிர திசை வரும்போதும் சுக்கிர புக்தி வரும்போதும் நடக்குமே தவிர எப்போதும் அப்படி இருக்கும் என்று நினைக்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம். இவர்களுக்கு நிச்சயமாக சுக்கிர திசை வரும்போதோ அல்லது பெரிய திசைகளில் சுக்கிர புக்தி பெரிதாக வரும்போதோ இந்த மாதிரியான பலன்கள் இருக்கும். எப்படி பார்த்தால் ரிஷப துலா லக்னங்களுக்கும் மிதுன கன்னி லக்னங்களுக்கும் மகர கும்ப லக்னங்களுக்கும் சுக்கிரன் வேண்டியவன் என்ற காரணத்தினால் சொந்த வீடான ரிஷபத்திலோ துலாத்திலோ அல்லது மீனத்திலோ இருப்பது மிக நல்லது. ஆனால் செவ்வாயின் வீடான மேஷ விருச்சிக லக்னங்கள், சந்திரன் வீடான கடக லக்னம், சூரியனின் வீடான சூரிய லக்னமான சிம்ம லக்னம், அதேபோல் குருவின் வீடான தனுசு மீன லக்னங்களுக்கு சுக்கிரன் நன்மைகளை செய்ய வேண்ட கட்டாயம் இல்லை. எனவே சுக்கிரத்தை என்ற காரணத்தினால் அதன் காரகத்துவம் வலுத்து ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமே தவிர அதனால் வாழ்க்கையில் பெரும் பலன்கள் இருக்குமா என்பது சந்தேகமே. சிலருக்கு பெண்களால் தொல்லைகளும் வரலாம். இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து அந்தந்த லக்னக்காரர்கள் அந்தந்த சுக்கிர திசை வரும்போது இப்படி பலமாக சுக்கிரன் இருந்து விட்டால் ஜாகிரதையாக இருந்து இதையெல்லாம் எண்ணத்தில் கொண்டு மனதில் வைத்து தப்பித்துக்கொள்ள தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.